ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே சமையல் எல்லார் வீட்லேயும் செம்ம தடபுடலாக நடக்கும். நாங்கள் சண்டேன்றதுனால டோட்டல் ஃபேமிலியுமே 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் சுட தண்ணியை குடித்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் காஃபியை போட்டு கையில் கொடுத்தேன். காஃபியை குடிச்சிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பொண்ணுக்கு லீவுன்றதுனால என்னுடைய பாதி வேலையை அவங்களே முடித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. சரி, நம்மளும் போய் ஒரு குளியலை போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சமையல் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்ன செய்யறதுன்னு கேட்டேன். எல்லோரும் பொங்கல் வேணும்னு கேட்டாங்க. சரி, ஈஸியான வேலையாக தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து அது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பையும் போட்டு கழுவி குக்கரில் தண்ணியை ஊற்றி 2 விசில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது வெந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கீழே உக்காந்து அதுக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தழை எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போய் ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வெந்துடுச்சு. சட்னியும் தாளிச்சிட்டேன். பொங்கலையும் மிளகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். இந்தாங்க, காலை சமையல் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிய சமையலையும் செஞ்சிடலான்னு அரிசியை கழுவி அடுப்பில் வச்சுட்டேன். கறி வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதையும் கழுவிட்டு கீழே உட்காந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கறிக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கினேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையலில் ரசமும் கறி வறுவலும் தான். ரசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை உடச்சிட்டு வந்து சொன்னேன். பின்னாடி போய் உடச்சிக்கிட்டு வந்தார். செம்ம சூப்பராக இருந்தது. அதை தான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் அரிஞ்சு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி கறிக்கு தேவையான பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு கறியை போட்டு தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு கூட்டிக்கினேன். பெரிய பொண்ணுக்கு ஃபீவருன்றதுனால அவங்களுக்கு நான்வெஜ்ஜெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீவர் குறைஞ்சிடுச்சு, இருந்தாலும் எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காயெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு பாசிப்பருப்புலாம் கழுவி அது கொஞ்சம் காயெல்லாம் அரிஞ்சு அவங்களுக்கு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ரசமும் வச்சுட்டேன். வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் உங்களுக்கு முட்டி வலிக்காதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பு தங்கச்சிங்க நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு முட்டி ரொம்ப வலிக்கும். ஆனாலுமே இந்த வலியோடு தான் நான் எல்லா வேலையுமே செய்வேன். எனக்கு வலி பெருசா, நான் எப்படியாவது வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியம் பெருசான்ற இடத்துல இருக்கிறேன். என்னுடைய வைராக்கியம் தான் எனக்கு பெருசு அப்படின்றதுனால நான் எப்படியாவது வாழ்ந்தே ஆகணுன்ற வலியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நிறையா அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். அந்த அவமானங்கள் தான் என்னோடய வாழ்க்கையை எப்படியாவது வாழணுன்ற வைராக்கியத்தை உண்டு பண்ணியிருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவமானப்பட்டிருக்கிறேன். கன்சீவ் ஆகும்போது அவமானப்பட்டிருக்கிறேன். குழந்த பிறக்கும்போது அவமானப்பட்டிருக்கிறேன். அந்த குழந்தைய பற்றி எடுத்துக்கிட்டு வந்தோடனே அதை வளர்க்கணுன்றது நேரத்தில் அவமானப்பட்டிருக்கிறேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறையா அவமானங்களை தான் தாண்டி வந்திருக்கிறேன். நான் கன்சீவாக இருக்கும்போது உன்னுடைய குழந்த உன் வயிற்றுலேயே இறந்துடும், உன்னாலலாம் குழந்த நார்மலாக பெற்றுக்க முடியாது அப்படிலாம் சொல்லி என்னை காயப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. நான் வீட்டில் உட்காந்து அப்படி அழுவேன். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார். அதுக்கப்புறம் டாக்டருக்கு சொன்னாங்க, நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் யார் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ செய்கிற மாதிரியே ட்ரிபிள் மடங்கு வேலை அப்போ செய்வேன் நான். நான் இப்போ என்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. வாஷிங் மிஷின் கிடையாது, கையால் தான் துணி துவைக்கணும். கேஸ் அடுப்பு கிடையாது, அடுப்பில் ஊதி ஊதி தான் சமைக்கணும். இப்படி நிறையா கஷ்டப்பட்டு நிறையா அவமானப்பட்டதுனால எனக்கு வலி பெருசாகவே தெரியல. வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியம் மட்டும்தான் எனக்கு பெருசாகவே தெரிஞ்சுது. ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆறுதல் தர வேண்டிய இடத்துல வேணா இருக்கலாம், ஆனால் அவமானப்படுத்துகிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. தட்டி கொடுக்க முடியலனாலும் எட்டி உதைக்காமல் இருக்கணும். ஒருத்தங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அன்பான 4 பேச்சு, ஆறுதலான 4 வார்த்தை முடிஞ்சால் எல்லாம் சரியாகிடும்ன்ற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படும். அதை கொடுக்காம அவங்கள காயப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழப்போகிற, நீ எப்படி இருக்க போகிற, நீ இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்க இப்படிலாம் அவமானப்படுத்தும் போது அவங்க எந்த அளவுக்கு மனதளவில் காயப்படுவாங்க அப்படின்னு நான் அந்த அளவுக்குலாம் மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கிறேன். தனிமையில் உட்காந்து என்னுடைய கண்ணீரை நிறையா விட்டுருக்கிறேன். ஆனால் யாருக்கிட்டேயுமே போய் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யார்கிட்ட சொன்னோம்னாலுமே நம்மளை அவமானப்படுத்திடுவாங்கன்ற ஒரு பயத்திலேயே நிறையா நாள் தனிமையில் தான் என்னுடைய கண்ணீரை விட்டு நான் கடவுள்கிட்ட அழுதுருக்கிறேன். என்னுடைய தனிமையும் கண்ணீரும் எனக்கு பக்குவத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துச்சு.
தன்னம்பிக்கை வந்து என்னோட வாழ்க்கையை வந்து நான் அழகாக வாழறதுக்கு பயன்படுத்திக்கினேன். பக்குவத்தை வந்து பிறரோட வாழ்க்கையை நான் எப்படி அழகாக ஆக்கணுன்றத சொல்லி தர்றதுக்கு பயன்படுத்திக்கினேன். அந்த பக்குவத்தால் இன்றைக்கி என்கிட்ட கண்ணீரோட யார் வந்தாலுமே அவங்கள கவலையை அந்த நிமிஷத்துக்கு மறக்க வச்சு அவங்கள வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலைமைக்கு அவங்கள அனுப்பி வைக்கிற அளவுக்கு என்னுடைய மனசு எனக்கு பக்குவத்தை சொல்லி தந்திருக்குது. எந்த இடத்தில் நம்ம ஒதுக்கப்படுகிறோமோ அந்த இடத்தில் நம்ம மதிக்கப்படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றி காட்டணும். என்னை அவமானப்படுத்தவனுங்க முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நான் ஜெயிச்சு காட்ட வேணாமா? துவண்டு போய் நிற்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து தோள் கொடுக்கும் தூணாக இருக்கணும். துரு பிடிச்ச வந்து இரும்பாக மட்டும் இருக்கவே கூடாது. எனக்கு வந்து தோள் கொடுக்குற தூணாக யாருமே இல்லை. துரு பிடிச்ச இரும்பா மட்டும்தான் எல்லாருமே இருந்தாங்க. என்னுடைய கணவருன்ற ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே தோள் கொடுக்குற தூணாக நின்று என்னோடய வாழ்க்கையை அழகாக்கினார். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.